வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதிமுக அமமுக இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது, சூழல் அமைகிறது, இணைந்தால் நல்லதுதான் என்கிறான் அமமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன். அதிமுகவும் அமமுகவும் இணைய வாய்ப்பே இல்லை என்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். டிடிவி தினகரனை தவிர யார் வேண்டுமானாலும் அமமுகவில் இணையலாம் என்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் அதிமுக அமமுக இணைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி, தினகரன் ஆதரவாளரான செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்களும் வெளியாக இருக்கிறது. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் எதை காட்டுகிறது? பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறதா அமமுக? பேசலாம். இன்று என்னோடு அரங்கத்திற்கு அமமுகவின் கட்சியிலிருந்து வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம். 9 மாதங்கள் ஆயிடுச்சு அமமுக ஆரம்பிச்சு. ஒரு வலுவான கட்சியா தமிழகத்துல உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து தொடர்ந்து அமமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவில் இணைகிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய போறதா சொல்றாங்க. இவ்வளவு சீக்கிரம் ஆட்டம் கண்டு விட்டதா அமமுக? எந்த தொண்டர்கள் போய் இணைஞ்சாங்க? அங்க அவங்க சொல்றாங்களே, அமைச்சர்கள் சொல்லுவாங்க, சொல்றதெல்லாம் உண்மையா. அவங்க பேசுறது காலையில் எழுந்த உடனே பொய்யை தவிர எதுவும் பேசுறதில்லைன்னு எழுந்துக்கிறாங்க. தூங்கி எழுந்துக்கும் போது அவங்க பேசுறதெல்லாம் ஏன்? சரி, உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளரே இணைவதற்கான சூழல் வருது, இணைந்தால் நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் அது மாதிரி சொல்லவே இல்லை. எந்த சேனல்ல அப்படி சொன்னார்னு சொல்ல. அவர் செய்தியாளர் சந்திப்பில் அப்படி பேசல. அவர் பேசுறது வேற விதமா பேசினாரு. நீங்க இன்டரப்ட் வேற மாதிரி பண்றீங்க. அவர் என்ன சொன்னாரு? நீங்க உங்களுக்கு பயமா இருந்தா வந்து எங்க கூட சேர்ந்துங்கன்னு சொன்னாரு. டோன்ட் மிஸ் த பஸ்ன்னு சொன்னாரு. லேட் பண்ணீங்கன்னா யூ வில் மிஸ் த பஸ்ன்னு சொன்னாரு. தவிர நாங்க போய் 2 பேரும் இணையறோம்னு எந்த இடத்துலயும் அவர் சொல்லியே. சரி, அமமுக இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு மாரியப்பன் கென்னடி சொல்றாரு. அது எப்ப சொன்னார்? மாரியப்பன் இக்கட்டான சூழ்நிலை வாட் டு மீன் பை இக்கட்டான? அதுதான் நாங்க கேக்குறோம். என்ன இக்கட்டான? எந்த இக்கட்டான சூழ்நிலையும் எங்களுக்கு இல்ல. ஒரு சூழ்நிலையும் இல்ல. அமமுக எப்பவும் போல வலிமையா தான் இருக்கு, கம்ஃபர்டபிளா வலிமையா இருக்கு. அப்படியே செந்தில் பாலாஜி திமுக போனாரு. அது செந்தில் பாலாஜியோட விருப்பம். ஓகே. அப்போ ஒரு அணியில ஒரு முதல்வருடைய இந்த தலைமையின் கீழே பணியாற்ற விருப்பம் இல்லைன்னு வெளியே வந்த நீங்க இப்போ தனித்தனியா செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா. நீங்க அண்ணா காலத்தில் திரு சொல்லின் செல்வர் EVK சம்பத்து, கண்ணதாசன், அந்த மாதிரி பல சூழ்நிலையில் அம்மா கிட்ட நிறைய பேர் வெளியே, பாலாப்பழூர், சத்தியவாணி முத்து, திருநாவுக்கரசு, SDS, நாவலர், எல்லாரும் நிறைய சூழ்நிலையில் பிரேக்கப் வந்துனே தான் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எப்பவுமே இந்த மாதிரி பிரேக்கப்ஸ் எல்லாம் சாதாரண விஷயம். நீங்க ஊடகம் தான் அதை பெருசாக்குறீங்க இப்போ. அப்ப அந்த மாதிரி ஊடகம் எல்லாம் யாரு அன்னோட்டிஸ்டா போயிடுச்சு. அதெல்லாம் பெரிய பெரிய லீடர். இப்ப நாவலர் வெளியே போயிருக்காரு. சுய விருப்பத்தின் அடிப்படையில வெளியே போறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருக்கு விருப்பம். அது அவரு தினகரன் மீதான நம்பிக்கை போய்விட்டதா? தினகரனை தவிர யாரும் நம்புறது இல்லைன்னு நினைக்கிறவங்க நாங்க. எங்ககிட்ட அந்த கேள்வியே தப்பு. அப்ப செந்தில் பாலாஜி அப்படி அவருக்கு போச்சுன்னா போட்டோம், நான் என்ன பண்ண முடியாதுக்கு. தினகரனுடைய ஆதரவாளரானவர் தினகரன் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த அணி செயல்பட்டு. ஆமா, சின்னம்மா திரு டிடிவி தினகரனுடைய நம்பிக்கையின் பேர்ல தான் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். அப்போ அதிமுக இல்ல திமுக, இதுல தினகரனுடைய எதிரி யார்? 2 பேருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். அதிமுக முதல்ல எல்லாம் அதிமுக ஒரு எதிரியாவே கணக்கிடுறது இல்ல அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருந்தீங்க. எதிரியா கணக்கிடல. இப்ப ஆளுங்கட்சியா இருக்குது. அது அவங்க டெபாசிட் போற கட்சி. அவங்க தேர்தல் காலத்தில் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம் என்பதெல்லாம் வேற விஷயம். பட் எதிரின்னு கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கு பதில் 2 பேருமே அதே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. வலிமையான எதிரிங்கும் போது யாரா நீங்க குறிப்பிட்ட? 2 பேரும் RK நகர் தான் சொல்லிச்சு. 2 பேரும் எங்களுக்கு வலிமையான எதிரியே இல்ல. RK நகரை வந்து ஒரு எக்ஸப்ஷனல் இதா தானே எடுத்துக்க முடியும். தமிழகத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் அதை பொருத்தி பார்க்க முடியுமா? அங்க ஒரு இடத்துல வெற்றி கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால மற்ற பகுதிகளையும் அது போல. அப்படி இருந்தா செந்தில் பாலாஜி ஏன் போயிருக்கணும்? செந்தில் பாலாஜி இவ்வளவு நேரம் போராட்டம் நடத்தினாரு, இவ்வளவு நாள் கூட இருந்தாரு, தகுதி நீக்க வழக்குலையும் கூட இருந்தாரு. திடீர்னு போருக்கான காரணம் என்ன? அவருக்கு பர்சனல் ப்ராப்ளம். பர்சனல் ப்ராப்ளம்னா திமுக போய் இணைந்துருவாரு. ஆமா, அவர் பர்சனல் ப்ராப்ளம் தான் திமுக போய் சேர்ந்தாரு. எல்லாத்தையும் வெளியே சொல்லணும்னா சொல்றேன், எனக்கு ஒன்றும் ஆட்சி இல்ல. நீங்க சொல்ல கட்சிக்குள்ள என்ன நிகழ்குது? கட்சிக்குள்ள குழப்பமா? இல்ல தினகரனுடைய ஆதரவாளரான செந்தில் பாலாஜி திடீரென திமுகவில் இணைய போறதா சொல்றாரு. அதற்கு ஒரு பெரிய தினகரன் தரப்புல இருந்து ஒரு பெரிய மடலையும் வந்து தொண்டர்களுக்கு அனுப்புறாரு. தங்க முலாம் பூசப்பட்ட போலிகள் அப்படின்னு இது போன்ற கடுமையான விமர்சனங்களை வைக்கிற அளவுக்கு இதை நீங்க பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்றீங்க. ஆமா, இதை எப்படி எடுத்துக்கிறது? அமமுக என்னதான் நடக்குது? அது அமமுகக்கும் இவர் வெளியே போறதுக்கும் அமமுக இதோட வீழ்ச்சி காணுதுன்னு அது மாதிரி எடுத்துக்காதீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வரணுன்ட்டு அதை சுற்றி அம்மா கிட்ட சொல்லி சுற்றி ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு இடத்த தேர்வு செஞ்சு அந்த தேர்வின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணார், அங்கே பக்கத்தில் இருக்க லேண்ட்ஸ் எல்லாம் விலைக்கு ஒத்து வாங்கினார்.
அப்ரிஷியேஷனுக்கு இருக்கும்ன்ட்டு 1க்கு 2 விலை கொடுத்து கூட வாங்கினார். 100 ரூபா போகிறது 200 கொடுத்து கூட வாங்கினார். அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்பார்த்து அதையும் அந்த மாதிரி அங்கே லேண்ட் அக்யூர் பண்ணார். ரெண்டுமே இந்த அரசாங்கம் வந்து தவிர்த்துடுச்சு, வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அதை ஜிஓ போட்டு. ஸோ இஸ் லாஸ்ட் மெனி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். அதனால் அவருக்கு வந்து எங்கே போனால் திமுக தான் இப்போ அதிமுக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடுது இப்போ பர்சன்டேஜில். அவங்க என்னன்னா திமுகவும் அமமுகவும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடுதுன்றாங்க. நீங்கள் என்னடானா திமுகவும் அமமுக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடலன்றது செந்தில் பாலாஜி வெளியே போகும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலன்னா நான் பொறுப்பு இல்லை. அமைச்சர் ஜெயக்குமார் அதனால தான் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சிந்து கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. அங்கே இருக்கு சொல்லுங்கள் அவரை. ஜெயக்குமாருக்கு அதே பேச மனுஷனா தகுதி இல்லாத ஒரு மனுஷன் இல்லை. அவர் ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்காரு. அமைச்சராக இருந்தால் ஒரு 24-25 வயசு பெண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வேணா வரமாட்டார். இவரெல்லாம் மனுஷன். அது இந்த விவாதத்துக்கே தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜியை வந்து குறிப்பிடும் போது அவர் அங்க போறாரு, அவருக்கும் அமமுகவுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறனால தான் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போறாரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னா அதிமுகவுக்கும் எப்படி ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தொடர்பு இருக்கும், அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறாங்க. தெரியும், உலகுக்கே தெரியும் பர்சன்டேஜ்ல எல்லாம் ஒன்னா போறாங்கன்னு. ஊர் உலகு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு நான் பொறுப்பு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இல்ல இவர் புதுசா நீங்க சொல்றீங்களே ஊர் உலகத்துக்கு தெரியாது இந்த விஷயம். அமமுக என்ன நடக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது, இவங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க இப்ப புதுசா சொல்றீங்க. துரைமுருகன் சட்டசபையில பேசும்போது சொன்னாரு, ஓப்பன் அப்போ முதலமைச்சர் ஆனாரு அம்மா இறந்த பிறகு, இந்த ஆட்சி நல்லா இருக்குது, ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங். அமமுக உடைக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னு கமிஷனுக்காக ஒன்னா இருக்காங்க. அமமுக இதனால பலவீனம் எல்லாம் அடைய போறது சான்ஸே இல்லை. எங்களுக்கு இது ஒரு எழுச்சியா தான் பாக்குறோம். இதப்பா எங்களை பார்த்து பயப்படுறீங்களா ரெண்டு பேரும்? இங்க இருந்து தானே ஒருத்தரை அவரு சுய விருப்பத்தின் பேர்ல நீங்க சொல்றீங்க, இழுத்துட்டு எதுக்கு போகணும்? செந்தில் பாலாஜி சுய விருப்பம் போக முடியாது யாருமே. பட் இங்க இருந்து ஒருத்தர் வர என்கரேஜ் பண்றீங்கல்ல, அப்ப எங்களை பார்த்து பயப்படுறீங்க தானே அர்த்தம். அதிமுகவும் வெளிப்படையா அறிப்போம், யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க போய் பாயங்கரத்துல சொல்றீங்களா? அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த மண் குதிரைன்னு கூட தெரியாம தினகரன் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்களை விமர்சிக்கிறார். ஜெயக்குமார் பத்தி கேட்க நான் சிந்து பத்தி சொல்லினே இருப்பேன். விவாதத்துல சம்பந்தம் இல்லாத விஷயம்னா சொல்லுங்க. சரி, அப்ப இந்த விஷயத்துக்கே வருவோம். இப்போ செந்தில் பாலாஜி போனதை விட்டுடுங்க. இனி அமைச்சர்கள், அதிமுக தொண்டர்கள், அமமுகவுடைய தொண்டர்கள் அதிமுகவில் இணையலாம் அப்படின்னு முதல்வர் வந்து வெளிப்படையா அறிவிப்பு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க திரு டிடிவி தினகரனை தவிர, சின்னம்மாவை தவிர யாரும் தலைவராக ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி செயல்படுற ஒரு அமைப்பு இது. இங்கே போய் நாங்கள் அடிமையாக இருக்க தயார், கமிஷன் வாங்க தயாருன்னு போய் பிஜேபியினுடைய பினாமி அரசாக செயல்பட எடப்பாடி ஓபன்னீர்செல்வம் போய் சேர்ந்து பாழங்கணத்தில் போய் நாங்கள் யாரும் சூசைடெலாம் அட்டன் பண்ண மாட்டோம். அதுவும் குரூப் ஆஃப் சூசைட்னா நாட் பாசிபிள். இப்போ செந்தில் பாலாஜி குரூப் சூசைட் மாதிரி. ஆமாம், செந்தில் பாலாஜி டிஎம்கேல இருந்து ஹிஸ் சூசைடு, அதிமுக இருந்து குரூப் சூசைடு. அவர் இப்ப தனியா போய் சூசைட் பண்ண போறாரு அப்படின்றது உங்களுடைய கருத்து. ஃபியூச்சர் பாருங்க தெரியும். இது முன்னாடி வந்து சொன்னீங்க அதிமுக இனி இருக்கவே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வெளியே வருவாங்க அப்படின்னு. இப்ப அமமுகவோட ஸ்லீப்பர் செல்ஸ் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன ஒரு எம்எல்ஏவா இருக்கிற ஸ்லீப்பர் செல்ன்றீங்க? நாங்க சொன்னது எம்எல்ஏவா இருக்கிற அமைச்சரா இருக்கிற ஸ்லீப்பர் செல் பத்தி. இப்போ அதிமுக நல்லா இருக்காங்க. எப்ப வெளியே வர போறாங்க? எப்ப தேவையா அப்ப வருவாங்க. அப்ப வந்து அமமுகவோட இணைந்துருவாங்களா? இணைஞ்சிடுவாங்கல்ல. ஃப்ளோர் டெஸ்ட்ல எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தா அப்புறம் இணையதான் போறாங்க. இப்ப அமமுகவுக்கு எதிராக மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு செயல்படுது? ரெண்டுமே. எப்படி எல்லாம் அழுத்தம்? மத்திய அரசு, மாநில அரசு, தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சின்னு சொல்லப்படும் திமுக எல்லாரும் சேர்ந்தா எங்களை எதிர்க்கிறாங்க. எதற்காக அழுத்தம்? பயம். அமமுகவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு தெளிவான தலைவர், தெளிவான இது அமமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியலையா? அப்ப செந்தில் பாலாஜி இருக்க மாட்டாரா? சூசைட் அட்டன் பண்றவங்களுக்கு சில இதெல்லாம் வேலை செய்யாது. இந்த 6வது வேலை செஞ்சா சூசைட் அட்டன் பண்ண மாட்டாங்கல்ல. வாழணும்னு நினைப்பாங்க, போராடணும்னு நினைப்பாங்க. எனக்கு என்னன்னா வெற்றிவேல் வந்து ரொம்ப தெளிவா செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, இந்த மாதிரி இணைவதற்கான வாய்ப்பே இல்ல. அப்படி வெளிப்படையான ஒரு கருத்தை வந்து தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அப்படி சொல்லல அவர் சொன்னதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வந்து எங்க கூட சேர்ந்துங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா விஜயபாஸ்கர் அந்த கருத்துல இருந்தே சொல்றாரு, மறைமுகமா தங்க தமிழ்ச்செல்வதற்கு சேருவதற்கான விருப்பம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிறாரு. அதாவது அதிமுக அரசாங்கம், அங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாம் அவங்க ஃபூல்ஸ் பாரடைஸ்ல உட்காந்துட்டு செயல்படுறாங்க. அவங்களுடைய எண்ணம் இப்படிதான் இருக்கும்.
சரி, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சரான விஜயபாஸ்கரும் சொல்லிட்டாரு இந்த விஷயத்த, அதாவது மறைமுகமா விருப்பம் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அதிமுகவும் அமமுகவும் இணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தினகரனுடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையா சொல்றது ஏன் தயங்குறாங்க? நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படை யாருமே சொல்றது இல்லையே பொதுவா. அப்படிதான் அது அது நீங்க மட்டும் தானே சொல்றீங்க, வெளிப்படையா அந்த கருத்தை சொல்றதுல என்ன பிரச்சனை? அமமுக என் கருத்து துணை பொதுச்செயலாளர் மறுக்கட்டும், அப்ப சொல்லுங்க என் சொந்த கருத்துன்னு. அதெல்லாம் இல்லை, எங்க கட்சியினுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து அதான். அமமுக தோற்றுவிக்கப்பட்டது இந்த அடிமை அதிமுக அரசை எதிர்த்து தான். சோ திருப்பி போய் அங்க இடம் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் நான் சொல்லிட்டேன். நீங்க குறிப்பிட்டது துரோகத்தால அமமுகங்கிற ஒரு கட்சி உருவாச்சு அப்படின்னு. இப்போ இங்க இருக்கிறவங்க துரோகம் இழைத்து போறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இதனால என்ன தினகரன் மீதான அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்களா, இல்ல இந்த கட்சி பலவீனப்படுவதற்கான சமிக்கைகளா? பலவீனம் கட்சி படாது, பலவீனப்படுத்த முயற்சி ஒன்னா அவங்க செய்வாங்க. அந்த செந்தில் பாலாஜி அங்க கேண்டிடேட்டா கொடுப்பாரு, எப்படியும் ஸ்டாலின் அவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுப்பாரு, அங்க எங்க எலெக்ஷன் நடக்க போகுது, அங்க பாக்கலாமே. தேர்தல் காலம் தான், மக்களுடைய வாக்கு தான் வந்து ஒரு அமைப்பு, ஒரு கட்சியோ ஒரு அரசியல் தலைவரோ முடிவு பண்ண போகுது, அங்க ஃபேஸ் பண்ணுவோம். இப்ப தேர்தல் களம் இல்ல, தேர்தல் வந்து நெருங்கிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல கட்சியில இருக்கக்கூடிய ஆதரவாளர் ஒருத்தர் வெளியே போறத கட்சி எப்படி பாக்குது? அது அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாரு சொல்லிட்டேன் நானு. இல்ல கட்சி இதுக்காக தானே ஒரு கட்சி இந்த ஒரு இழப்பா கருதி தானே அவ்வளவு பெரிய ஒரு மடலை எழுதி இருக்காங்க. இழப்புனா ஒரு தனி மனிதர், நான் கூட வெளியே இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஆர்கே நகரில் அவர் துணை பொதுச்செயலாளர் தொகுதியை நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ நாளைக்குன்னா இந்த கட்சி விட்டு வெளியே போயிட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு இந்த கட்சி விட்டு வெளியே போச்சுன்னா அப்புறம் ஆர்கே நகர் தொகுதியே இல்லாத போயிடுமா, அவர் அங்கே எம்எல்ஏ இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை நான் வந்து அவ்வளோ பதவி போட்டு வச்சுருக்கேன், ஒரு 1000 பேருக்கு பதவி போட்டிருப்பேன் நான் எங்கள் மாவட்ட செயலாளராக இருந்து. அந்த 1000 பேர் என் கூட வந்துடுவாங்களே, எனக்கு 4 கைத்தடிங்க கூட வருவாங்க. கட்சின்றது வேற, ஒரு தலைவனை பார்த்து அந்த தலைவன் பின்னால் நிற்கிறது தான் கட்சி. தனிப்பட்ட ஒரு வெற்றி ஒரு தலைவருக்கு பின்னாடி வந்த ஒரு அணி ஒரு 18 பேர் வெளியே வந்ததுல இருந்து இப்ப திடீர்னு பிரிந்து போவதற்கான காரணம் வந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம்னு நீங்க சொல்றீங்க. இந்த அழுத்தத்தை பார்த்து பயந்து வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கட்சி பலவீனப்படுவதற்கான தொண்டர்கள் தான் கட்சி 18 தொண்டர்களும் போறாங்களே. தொண்டர்லாம் போகவே மாட்டாங்க. ஒரே மணிகண்டனை பத்தி பேசுறீங்க, அமமுக பதவி போட்டவர் அவரு. அமமுக தொண்டர்கள் யாருமே அதிமுக போய் இணையவே இல்லையா? அதெல்லாம் இணையவே மாட்டாங்க. 1-2 அங்கங்க பெரிய அரசியல் கட்சி சொன்னீங்க, தனியா ஒரு கட்சியா ஆரம்பிச்சு வெளியே வந்தப்பவும் இங்கிருந்து போக வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப செந்தில் பாலாஜி போயிட்டாரு, தொண்டர்களும் கொஞ்சம் கொஞ்சமா போக வர்றதற்கான ஒரு வெளிப்படையான அறிவிப்பை வந்து அதிமுக வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதிமுக வெளியிடுற அறிவிப்புக்கெல்லாம் வந்து எங்க தொண்டர்கள் போய் அங்க சேர்ந்துருவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நான் ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள். நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்க போக மாட்டாங்க, எங்க கூட ஒரே அணியில செயல்படுவாங்க சொன்னவங்க தான் இன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. சோ அதனால நம்பிக்கை இழந்துதான் போறாங்களா, இல்ல தினகரன் மீதான அந்த கட்சியினுடைய பலம்ங்கிறது இப்போ எந்த அளவுக்கு இருக்கு? நம்பிக்கை இருக்கிறவங்க எங்க கூட வந்தே இருக்க மாட்டாங்க. அவங்க நம்பிக்கைலாம் இல்லை, அவங்க சுயநலத்துக்காக வெளியே போறாங்க. இது ஒரு சுயநலத்தினுடைய முடிவு தான். இது என்ன முடிவா இருக்க முடியும்? ஒரு எதிர்நிலைப்பாட்டில் செயல்பட்ட கட்சி அதிமுகவும் அமமுக திமுக எல்லாம் எதிர் நிலைப்பாட்டில் செயல்படுற கட்சி வந்து செந்தில் பாலாஜின்ற ஒரு கேரக்டர் போய் திமுக வந்து கேஸ் போட்டு அம்மாவை ஜெயிலில் சிறைச்சாலை போய் கேஸ் போட்டு சிறைச்சாலைக்கு அமைச்சு அம்மா சாவுக்கே காரணமான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் தன்னை அடையாளப்படுத்தி கொள்றாருன்னா அப்போ இவ்வளோ நாள் அவர் இருந்தது நடிப்புன்னு தானே அர்த்தம். அம்மாவை ஏமாத்திருக்காருன்னு தானே அர்த்தம். இப்போ எப்படி போய் அவர் வந்து இதே அந்த அரவக்குறிச்சி தொண்டர்கள் இல்லை கரூர் தொண்டர்கள் இவருக்காக வேலை செஞ்சவங்க, இவருக்கு இவ்வளவு நாள் கூட இருந்தாரு, தகுதி நீக்க வழக்குல வந்து கூடவே நின்று அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தாரு, எல்லா விஷயத்திற்கும் கூடவே இருந்தவரை திடீர்னு தங்க முலாம் பூசப்பட்ட போலி அப்படின்னு போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது தங்க முலாம் பூசப்பட்ட போலின்னு. போறதுக்கு முன்ன யாருக்கு தெரியும் உள் மனசுல ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சோ அந்த மாதிரி உள் மனசுல ஆழ் மனசுல யாருக்குன்னு எப்படி அப்போ இனிமேயும் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போ எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால வரதுக்கான காரணம் எல்லாம் பாருங்க, வருங்காலத்துல பாருங்க யார் யார் வராங்கன்னு. இல்ல இப்போ உறுதியா சொல்ல முடியல, இனிமே யாருமே கட்சியில இருந்து போக மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் போது அதற்கான எந்த மாதிரியான விளைவுகள் கூட எல்லா அரசியல் கட்சியிலயும் இது பல வாட்டி நடந்திருக்கு. போன 2000 அதனால என்னோட கேள்வி என்னன்னா அமமுக அதிமுகவோட இணைந்துரும் சார். அது மட்டும் எப்படி முடியாது? நாங்க தானே முடிவு எடுக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். எங்க தொண்டர்கள் வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களே எங்களை. அப்புறம் யாரு முடிவெடுக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காரு? சின்னம்மா துணை பொதுச் செயலாளர், ஒவ்வொரு தொண்டனும் அடிமட்டில் இருக்க ஒவ்வொரு தொண்டனும் அதுல அந்த பொறுப்பு அந்த முடிவு எடுக்கிற இடத்துல இருக்காங்க. சரி, இப்போ இந்த தகுதி நீக்க வழக்குல இனி மேல்முறையீடுங்கிறது இருக்குமா?
அதில் ஒரு சின்ன நாட்டு இருக்குது. அந்த நாட்டு வந்து கிளியர் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். அந்த மேல்முறையீடுக்கு டைம் இருக்குது. இன்னும் ஜனவரி 20th 22nd வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த நாட்டை வந்துச்சுன்னா மேல்முறையீடு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எலெக்ஷன் நேரத்துக்கு தான் நான் கேட்குறேன். என்ன அந்த நாட்டு பற்றி என்ன ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து சந்தேகம் இருக்குது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம ஃபியூச்சரில் தேர்தலில் போட்டியிட முடியுமா? இந்த கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு வந்திருக்கு. எப்படி ஒரு பொது வழியில் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லும் போது அது சலசலப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல நாட்டு என்ன மேல்முறையீடு ஒத்த 18 பேரும் வேண்டான்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் வெளியே வரீங்க. இந்த நிலையில வந்துட்டு மேல்முறையீடு போடுமான்னு எடுக்க வேண்டிய முடிவுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா சின்னதா சிலருக்கு அவங்க ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தி பயம். நீங்க முதல்ல நான் பேச முழுசா கேட்டீங்கன்னா சொல்லுங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிலாம் வருவாங்கல்ல அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு எங்களுடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேருக்கு கருத்து இருக்குது. ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு முன்னாள் தேர்தல் ஆணையர் இப்போ ரிட்டையர் ஆனார், அவர் சொல்லிட்டாரு. பட் அந்த நாட்டை வந்து தேர்தல் கமிஷன் மூலியமாகவே எழுத்துப்பூர்வமாக வாங்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். அது கிளியர் ஆச்சுன்னா நாங்கள் எலெக்ஷன் தானே விரும்புகிறோம். நாங்கள் அப்பீலுக்கு போகிறதுக்கு காரணமே we are ready to face the people. எலெக்ஷனுக்கு we are ready. அதுக்காக தான் வெயிட்டிங். அந்த நாட்டை கிளியர் பண்ண போறோம். நான் ஓப்பனாக தானே சொல்றேன். ஒரு சின்ன நாட்டு இருக்கு, அதை சரி பண்ணிட்டு எலெக்ஷன் இப்போ தானே சொல்றேன். ஆனா இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் மேல்முறையீடு போறதுல ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக இந்த ஒரு விஷயம் தான். அதை தாண்டி மேல்முறையீடு போட அவசியமே இல்லை எங்களுக்கு. ஏன்னா மேல்முறையீடு போனா அந்த அரசாங்கம் 2 வருஷம் வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கேஸை 2 வருஷம் அவங்க ஆயில் நின்றோம். அந்த ஆயிலை நீட்டிக்க விடாம ஃபீஸை போடுங்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு. இப்போ சசிகலா அவர்களை வந்து சிறையிலே சென்று வருமான வரித்துறையின விசாரணை நடத்துது. இதையெல்லாம் கூடவா ஒரு அழுத்தமா பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு தற்செயலா தான் அந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது. தற்செயல்னா எதை சொல்றீங்க? இந்த வருமான வரித்துறை விசாரணை ஆகட்டும், இல்ல நீங்க கொடுக்குற அழுத்தம்ங்கிறது எதை நீங்க சொல்றீங்க? எல்லாமே துணை பொதுச்செயலாளர் சின்னம்மா முதல் ஜெயிலுக்கு அமிச்சாங்க. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போனாங்க. தவறான வழக்கே பொய்யான வழக்கு, திமுக புனையப்பட்ட வழக்கு, ஏமாந்தாங்க அம்மன் தானே நாங்க சொல்லிக்கிறோம். இல்ல நீதிமன்றத்துல அதற்கான யார் ஒன்னாலும் தீர்ப்பு சொல்லட்டுமா? நீதிமன்றத்துக்கு போதுமான ஆதாரத்தை கொடுக்க முடியல. அதுக்காக அட்வொகேட்டா இருந்த அம்மாவுக்கு சீஃப் அட்வொகேட்டா இருந்த ஜோதின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் எம்பி சீட் கூட கொடுத்தாங்க. அவர் ரிட்டர்ன் போயிட்டாங்க டிஎம்கேல. இங்க இருக்க எல்லா விஷயமும் ஜோதிக்கு தெரியும் அந்த வழக்கு சம்பந்தமா. இதனாலதான் சில பலகீனால் வழக்கு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சட்டமே எல்லா இடத்துலயும் 100% தீர்ப்பு சொன்னதெல்லாம் உண்மையான தீர்ப்பான்னு சொல்ல முடியாது. சிலது அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரம் வச்சுன்னு கொடுக்குற தீர்ப்பு. அதனால அந்த தீர்ப்பு புனையப்பட்ட வழக்கு பொய்யான தீர்ப்பு தான், அது தவறான தீர்ப்பு தான். அது யார் கொடுத்தாலும் தவறான தீர்ப்பு தான் எங்க அம்மா மேல. அது அந்த வகையில சின்னம்மா ஜெயிலுக்கு போனாங்க. சரி, அது விட்டுருங்க. அந்த தீர்ப்பை பத்தி விட்டுருங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இவர் மேல கேஸ் போட்டாங்களே, 40 நாள் சிறைச்சாலையில் இருந்தார் அதிகாரில். அது அழுத்தம் தானே? இல்ல அதுல சார்ஜ் ஷீட்ல ஒரு பேர் இருக்கு. இப்ப போட்டு சார்ஜ் ஷீட் போட்டா தீர்ப்பு ஆயிடுமா? அது இல்ல, பேர் இருக்கு, வழக்கு நடந்துட்டு இருக்கு, தீர்ப்பு வரைக்கும் டைம் ஆகும். நீங்க இப்ப வந்த தீர்ப்பே வந்து புனையப்பட்ட வழக்குன்னு சொல்றீங்க. புனையப்பட்ட வழக்குன்னு எப்போதும் தான் சொல்லிக்கிறோம். இப்போ சொல்றோம் அம்மா மேல புனையப்பட்ட வழக்குல ஏறக்குறைய 13-14 வழக்கு வெளிவந்துட்டாங்க. ஒரு வழக்குல மாட்டிக்கிறாங்க அது ஜோதியால. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால அம்மா தவறா ஒரு தீர்ப்புக்கு அது தள்ளி விட்டது. அவ்வளவுதானே தவிர வேற இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதை நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. ஆமாமா, சில சந்தர்ப்ப சூழ்நிலையால நிரூபிக்க முடியாத போயிடுச்சுன்னு சொல்றேன். சரி, இப்போ இந்த மாதிரி அழுத்தங்களை தாண்டி இனி அமமுக என்னென்ன பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்ள? எந்த சவால் வந்தாலும் எதிர்கொள்வோம். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். ஃபியூச்சர்ல சீக்கிரம் எலெக்ஷன் நடத்துக்குன்னு கேக்குறேன். அதுதான் நீங்க வைக்கக்கூடிய ஒரே. ஆமா, சீக்கிரம் எலெக்ஷன் நடத்துக்கு யார் பெரிய கட்சின்னு பாத்துடலாம். ஓகே, இது ஒரு வெளிப்படையான சவாலாக எப்பவுமே மேல்முறையீடுக்கு போக மாட்டேன்னு சொல்றதுக்கே காரணம் எலெக்ஷன் வரணுன்றதுக்காக தானே. ஆனா மேல்முறையீடுங்கிற ஒரு பாயிண்ட் உங்க மனசுல இருக்கு. அதாவது போக மாட்டேன்னு சொன்னதுக்கு மேல்முறையீடு வானான்னு முடிவெடுத்ததுக்கு காரணமே சீக்கிரம் எலெக்ஷன் வரணுன்றதுக்கு. அவ்வளவுதான் எங்களோட நிலைப்பாடு. மக்கள் மேல்முறையீடு போக போறீங்களா இல்லையா? அதமா ஒரு நாட்டு இருக்கு. அந்த நாட்டு எலெக்ஷன் சரி பண்ண போறீங்க. அது பிஃபோர் அந்த லாஸ்ட் டேட் இருக்கு எங்களுக்கு அப்பீல் போறதுக்கு. அந்த டேட்டுக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்குள்ள இது போல செந்தில் பாலாஜி போரி மத்த யாராவது வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
நீங்கள் இப்போ நான் இங்கே வந்து இப்போ இந்த உங்ககிட்ட பேசி முடிச்சு ஒரு பொறுத்து என் சொந்த காரணத்துக்காக நான் வெளியே போனால் அவர் துணை போயிடுச்சு அதை தடுக்க முடியுமா? அதனால கட்சி போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? இப்போ செந்தில் பாலாஜி போனது நான் தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க, யார் யார் வர போறாங்க எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது இல்ல. இல்ல நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் ஸ்லீப்பர் செல்ஸ் யாரும் இல்லாததான் 18 பேர் வந்தோம், இல்லாததான் அப்புறம் 3 பேர் வந்தாங்க. நீங்க இல்லன்னு நினைக்கிறதெல்லாம் நடந்து போறதையும் கணக்கெடுக்கணுமா இல்லையா? வச்சுங்க, பத்திரமா வச்சுங்க. வரும்போது எம்எல்ஏ வந்தாங்க, போகும்போது சைபரால போறாங்க. நீங்க வரும்போது எம்எல்ஏ வந்துட்டு இப்போ நாங்க கொள்கைக்காக ஒரு முடிவுக்காக துரோகத்தை எடுத்து போராடி உட்காந்துருக்கோம். அவங்க அது துரோகம் செஞ்சுட்டு துரோகத்துக்கு எடுத்து வந்தவங்க திமுக கூட போய் சேர்ந்துட்டு வந்து இன்னொரு சோர்வடைந்துட்டார்களா அப்படிங்கறது. சோர்லாம் யாரும் அடையல, என்னதுக்கு சோர்வடையணும்? அதனால இப்ப செந்தில் பாலாஜி அவர் தான் சொன்ன பர்சனல் ரீசன்ஸ் சொல்லிட்டேன். பர்சனல் ரீசன் சொன்னீங்க, ஒரு வியாபார நோக்கம்னு. வியாபார நோக்கம் அதான், வேற என்ன அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு, அது அவருடைய தப்பு. நான் என்ன பண்ண முடியாது? சோ அதிமுகவும் அமமுகவும் இணைவதற்கான வாய்ப்புங்கிறது எந்த அளவுக்கு? சான்ஸ் இல்லைன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திருப்பி அதே கேள்வி. இல்ல ஏன் கேக்குறேன்னா, தொடர்ந்து அதே கேள்வியை நீங்க ஒருத்தர் மட்டும் தான் அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க, மத்தவங்க யாரும் எல்லாருக்கும் தெரியும் தெளிவா சொல்றது கிடையாது. மறைமுகமா அதிமுகவுக்கு சமிக்கை கொடுக்கிற மாதிரி தானே சொல்றீங்க? இல்ல அந்த மாதிரி சான்ஸே இல்லம்மா. அதிமுகவும் அமமுகவும் இணையும், ரெட்டலை என் கையில் வரும். எப்பன்னா இந்த ஆட்சி போய் வருகின்ற எலெக்ஷனில் அவங்க தோல்வி விட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எதுவும் இந்த போராட்டத்தில் அவங்க கூட போய் சேர்ந்து அழிஞ்சு போக நாங்கள் தயாராக இல்லை. சரி, அமமுகவை ஒரு இப்போ வெளியே வந்துட்டீங்க, அதிமுகவில இருந்து அமமுகவை வெளியே வந்தீங்க. இதை உடைக்க முயல்றதுக்கான பல சூழ்ச்சிகள் நடைபெறதா தினகரன் சொல்றாரு. இதை யாரு உடைக்க முயல்றான்னு நினைக்கிறீங்க? திமுக பண்ணிருக்காங்கல்ல. இப்போ திமுக வந்து யாரையும் அமமுகவில இருந்து வந்து இணைங்கன்னு சொல்லலையா? நீங்களா அப்ப எப்படி போய் விருப்பம்னு முன்னாடி விருப்பம் அவங்க தலைவர் ஏத்துக்கிறாருல, அவங்க தலைவர் ஏத்துக்கினா தானே போறாரு, அவரு சேர்த்துக்கிறாரு. இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் தான் பொருந்தும். அதான் நான் பொருங்கன்ற, நான் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே நடக்கும். வெயிட் பண்ணுங்க. அதிமுக அமமுக இணைவதற்கான வாய்ப்பு சான்ஸ் இல்ல, அது மட்டும் வாய்ப்பு இல்ல, பாக்கி எல்லாமே வந்து நடைபெறுவதற்கான. பாருங்க, திமுக இருந்து எத்தனை பேர் இங்க வர போறாங்க, அதிமுக இருந்து எத்தனை பேர் இங்க வர போறாங்க, அதிமுக விரைவில் என்ன நடக்க போகுது பாருங்களேன். ஏன் அவசரப்படுறீங்க? சோ இப்ப தேர்தலை கருத்தில் கொண்டு நீங்களும் பலமான கட்சியா பல கட்சிகளை உடைப்பதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கீங்க. இல்ல, டிட் ஃபார் டட். நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா திமுக ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லா அப்படிலாம் இல்ல. நீ ஒன்னு கண்ணுக்கு அந்த நீங்க வந்து ரணகலமாக்காதீங்க. இல்ல, நீங்க சொன்ன கருத்துல இருந்து நான் சொன்னது காரணம், நீங்க ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்க இருந்து ஒருத்தரை இட்டுன்னு போய் பெரிய கட்சியை காமிக்க முயற்சி பண்றீங்க. அங்கிருந்து வரவங்களை வாட்ச் பண்ணுங்க. சோ திமுகல இருந்தும் அதிமுகல இருந்தும் வந்து அமமுகவோட வெயிட் பண்ணுங்க. சரி, அதை நம்ம காத்திருந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அரசியல் ஆரம்பம்.